கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாய் பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை பொருந்திய வார்த்தைகள் என்று வேதம் சொல்கிறது. விவசாயி ஒருவன் ஒரு நாள் விதைத்து விட்டு மறுநாளே அதை தோன்றி பார்ப்பானால் அதிலே எந்த பிரயோஜனத்தையும் அவன் காண மாட்டான். ஆனால் சரியான சூழலில் விதைத்து நேரத்தை கொடுத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி பராமரித்து அவன் காத்திருப்பானால் ஏற்ற நேரத்தில் அவன் கண்டிப்பாக அந்த அறுவடையை அறுப்பான். அதுபோலதான் நம்முடைய வார்த்தைகளும். பிரியமானவர்களே, நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷமாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் பேசுவோமானால் அதனுடைய பலனை நாங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயத்தின் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை வெளிப்படுத்துகிறான். அதாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதன் நன்மையான காரியங்களை எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய இருதயத்தில் எதை நாங்கள் நிறைவாக கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளையா, இல்லாவிட்டால் உலகத்தின் காரியங்களையா? நாங்கள் எதை கொண்டு பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மேரத்தன் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்புங்கள். அதை கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசனமாக பேசுங்கள். கர்த்தர் அதை விளையச் செய்வார், அதை ஆசீர்வதிப்பார். God bless you.